ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு விஜய் டிவி சின்ன மருமகள் நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ லவ் யூ தமிழ். இப்ப சொல்றேன், நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னதான் காதலிப்பேன். சேதுவுக்கும் தமிழுக்கும் நல்ல நெகிழ்ச்சியான, உண்மையிலே மனசை கவரும்படியான டயலாக்கும் நெகிழ்ச்சியான சீனும், அவங்க லவ்வும் நல்லா தான் இருக்கு. நம்ம சாவித்திரியும் தாமரையும் நடு ரோட்டில் நடு ராத்திரி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு ஒருத்தளுக்கு ஒருத்த பழியை சுமத்தி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் அன்னை வீட்டிலையே இருந்திருக்கலாம். நினச்ச உடனே நினச்ச சாப்பாடு, ஏசி ரூமு, விதவிதமாக காஸ்ட்லியான புடவைங்க, கூப்பிட்ட வேலையை செய்கிற ஆள், அதை விட்டுட்டு இப்படி வந்துட்டோமே அப்படின்னு இப்போ தான் நொந்துக்கிடுறாங்க. சரி, எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு பார்த்தா சித்தப்பா கூட துரத்தி விட்டுட்டாரு. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் 2 லேடிஸை நிப்பாட்டி எங்கே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பக்கத்தில் ஒரு அரசு காப்பகம் இருக்குது, அங்கே போய் கேட்டிங்கன்னா ஏதாவது வழி கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா அப்படின்னு தாமரை ஒப்பாரி வைக்கிறா. இல்லை, கண்டிப்பாக போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்குறாங்க. அங்கேயும் ஈஸியாக தங்க முடியாது இல்லையா, அதனால செக்யூரிட்டிக்கு மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டு தான் தங்குறாங்க. அங்கே கிடைச்ச பழைய கஞ்சியும் ஊறுகாயையும் ஏதாவது கிடைச்சே அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரில இருந்து குடிக்காங்க. கதையில் இன்னைக்கு நடக்கிறதுலாம் நெகிழ்ச்சியான தருணங்கள் தான். அதாவது ராஜாங்கம் காலையிலே உட்காந்துட்டு சொல்கிறாரு, நான் உங்களெல்லாம் எதுக்கு இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு சேதுவுக்கு அம்மா இறந்த பிறகு நான் மோகனாவை கல்யாணம் பண்ணேன். அவள் வீட்டுக்கு ஏற்ற நல்ல மருமகளாக இருந்தா. அதே போல் சேதுவுக்கு வாச்சிருக்கிற தமிழ் செல்வியும் ரொம்ப நல்ல மருமகளாக இருக்கா. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மோகனாட்ட இருக்க கொத்துச்சாவி, அதாவது வீட்டு பொறுப்பில் இருந்து பணப்பட்டுவாடா எல்லாம் இனி தமிழ் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரி ரொம்ப பொறுமிக்கிட்டு இருக்கா, அதாவது வயிற்றெரிச்சல் படுறா அவள். ஆனால் அதில் இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், மோகனாவாக இருக்கட்டும், சென்னாசியாக இருக்குது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் முகத்தையும் தனித்தனியாக காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேதுவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஈஸ்வரி குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தேவை இருந்துச்சுன்னா எத்தனை நாள் அது பெரியம்மா கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தோம். பெரியம்மாவும் நம்ம கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் எதுவுமே கேள்வி கேட்காம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கணுமா அப்படின்ட்டு பொறுமைக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி ரொம்ப பொறுமையாக, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவள் நல்லா ஆடட்டும், ஆட்டம் போடட்டும், எதுலாவது ஒரு விஷயத்தில் நம்மகிட்ட மாட்டாமலாம் இருப்பா, அப்பம் பிடிச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக பெருந்தன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக, முதலாளியம்மா முதலாளியம்மா அப்படின்ட்டு சேது சொல்கிறாரு. தமிழ் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு, அப்படி சொல்லாதுங்க அப்படி சொல்லாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சேது எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து தான் இதிலிருந்து நான் பல மடங்கு இந்த 10,000 ரூபாய் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முறையாக தமிழும் பெய்யி கல்லாவிலேருந்து சேதுவுக்கு பணம் எடுத்து கொடுக்குறாப்புல. இன்றைக்கி எல்லா சீனுமே ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.